பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகின்ற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றோம், துதிக்கின்றோம். அப்பா தகப்பனே, நாங்கள் இந்த புதிய ஆண்டிற்குள் பிரவேசித்து முதலாவது ஞாயிற்றுக்கிழமை உம்மை நோக்கி பார்க்க தேவதை கிருபை செய்திருக்கிறீர். உம்மை நன்றியோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். இம்மட்டுமாக எங்களை பாதுகாத்து பராமரித்து வந்த தேவனுடைய வல்லக்கரம் தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட இருந்து தேற்றினதற்காக, எங்களை வழிநடத்தினதற்காக உம்மை துதிக்கின்றோம். அப்பா தொடர்ந்து நாங்கள் உம்முடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து உம்மை மாத்திரம் பற்றி கொண்டவர்களாக ஒருவருக்கே ஊழியம் செய்து தகப்பனே, நாங்கள் நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். இந்த ஆராதனை உடைய கரத்திலே தருகின்றோம். ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கின்ற உமது அடியார்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகின்றோம். சூழ்நிலைகளை நிமித்தமாக ஆராதனையிலே பங்கு பெற இயலாதபடி இல்லங்களிலே இருந்து ஆராதிக்கின்ற உடைய பிள்ளைகளுடைய கரத்திலே தருகின்றோம். அப்பா உடைய நிறைவான ஆசீர்வாதம் அவர்களோடும் தங்கி இருக்கட்டும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே தருகின்றோம். உடைய பிரசன்னம் எங்களை மூடி மறைத்து கொள்ளட்டும். துதி கனம் மகிமை ஒருவருக்கே செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல தகப்பனே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது ஒலிபரப்பப்படுகின்ற பாடலோடு இணைந்து நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். நாம் நின்றவாறு இரண்டாம் ஆராதனை முறைமையை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழக்கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அறிவிக்கும்.
பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கார் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். முதலாம் பாவரிக்கை ஜெபத்தை அனைவரும் இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழி அடைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதனுக்கு அருள் செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறுக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தினமும் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தம் கட்டளையிட்டு வாழ்க்கையை சிறப்பிடுத்தான காலத்தையும் தமது பரிசுத்த கிருபையும் ஏற்றும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். அமர்வோம். திருமறை பதி வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. லூக்கா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களுடைய பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நாம் திருச்சபையிலே அமர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஒரு பெரும் பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம்.
நாம் கடந்து வந்த எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்ததற்காக மீண்டும் மீண்டும் கர்த்தரை நாம் நன்றியோடு துதிப்போம். இந்த பெருந்தொற்று நோய் பரவுகின்ற காலத்திலே ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கின்றார். அந்த நோய் தொற்று முழுவதுமாக நீங்கும்படியாக நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை அந்த கொரோனா என்ற தொற்று குறைந்து வருகின்றது என்று கேள்விப்படுகிற அதே வேளையிலே புதிதாக ஒரு மாற்றுருவம் பெற்ற தொற்று புதிதாக ஆரம்பித்திருக்கின்றது என்பதை கேட்டு நாம் கலங்குகின்ற ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த ஒரு கலக்கமும் திகிலும் இல்லாமல் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் பெரிய விடுதலையை அகில உலகம் முழுவதும் கட்டளையிடுவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த தொற்று நோய் பரவுகின்ற சூழ்நிலையை மனதிலே கொண்டவர்களாக ஆண்டவருடைய கரம் நம்மை பாதுகாத்து ரட்சிக்கும்படியாக முழுவதுமாக அந்த நோய் கிருமிகள் இந்த உலகத்தை விட்டு அகன்று போகும்படியாக நாம் யாராவது ஒருவர் முன்பாக வந்து ஜெபிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நன்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நாங்கள் உங்களுடைய ஆலயத்தில் வந்து உண்மை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த 2021 ஆண்டின் முதல் நாள் காலை வேளையிலே தகப்பனே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் உடன்படிக்கை செய்ய வந்திருக்கிறோம் தகப்பனே. தகப்பனுடைய எங்களை இருதயத்தின் எண்ணங்கள் தகப்பனே எல்லாம் நீர் அறிவீர். நாங்கள் எந்த நோக்கத்தோடு உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம் என்பதை தேவரீர் அறிவீர். தகப்பனுடைய எங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், விருப்பங்கள், வேண்டுதல்கள், வாஞ்சைகள் எல்லாம் தகப்பனே நாங்கள் நினைப்பதற்கு முன்பதாகவே நீர் அதை அறிந்திருக்கிறீர். நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே செய்து வருகிற காரியங்கள் தகப்பனே அது உமக்கு பிரியமாய் தகப்பனே இருக்க வேண்டும் என்று நாங்கள் தகப்பனே இந்த நாளிலே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அதை விண்ணப்பமாக நாங்கள் ஏறடிக்கிறோம். எங்களுடைய விண்ணப்பங்களையும் எங்களுடைய ஜெபங்களையும் தேவரீர் நீர் அங்கீகரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் பாரத்தோடு தகப்பனை வியாகுலத்தோடு வந்திருந்தாலும் தகப்பனே உங்களுடைய சமூகத்தில் வந்து நாங்கள் கத்தாவே அதை அறிக்கையிட்டு மகிழ்ச்சியோடு தகப்பனை நாங்கள் இங்கிருந்து கடந்து செல்ல நீரீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தகப்பனை, இந்த கொடிதான கொரோனா தொற்று காலத்தில் தகப்பனே நாங்கள் திருச்சபையாக ஒன்றாக இணைந்து உங்களுடைய சமூகத்திலே உண்மை ஆராதிக்க முடியாத சூழ்நிலையிலே தகப்பனே நாங்கள் பகுதியாக வந்து தகப்பனே உண்மை ஆராதிப்பதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பன், இந்த கொரோனா தொற்றை கத்தாவே முற்றிலுமாய் நீக்கி போட்டு கத்தாவே நாங்கள் திருச்சபையாக ஒன்றிணைந்து ஒரே இருதயத்தோடு ஒரே சிந்தனையோடு உங்கள் சமூகத்திலே நாங்கள் உண்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு வாசல்களை திறந்து தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஒரு கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தகப்பனை நீர் கரம் தொட்டு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். யார் யார் என்னென்ன தகப்பனை காரியங்களை இழந்திருந்தாலும் அவற்றை கத்தாவே நீர் இரட்டத்தனையாய் திரும்ப அளித்து அவருடைய வாழ்க்கையை கத்தாவே நீர் மறுபிரவேசம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கத்தாவே இழந்து போனதை அவர்கள் பெற்றுக்கொண்டு நமக்கு சாட்சியாய் நிற்க கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தகப்பனை, இப்பொழுது கொரோனாவானது தகப்பனை உருமாறம் பெற்று தகப்பனை அது வீரியமிக்கதாய் பரவி கொண்டிருக்கிறதாக தகப்பனை செய்திகளில் நாங்கள் கேட்கிறோம், அறிகிறோம். அவற்றை கத்தாவே நீர் முடக்கி போட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எந்த ஒரு கத்தாவே ஆத்மாவையும் அது தகப்பனை பாதிக்காதபடி தகப்பனை அதை நீர் முடக்கி போட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தகப்பனை, இந்த பூமியில் ஒவ்வொரு ஆத்மாவும் உங்களுக்கு பிரியமான ஆத்மா தகப்பனை ஒவ்வொரு ஆத்மாவும் நீர் விரும்புகிறீர், வாஞ்சிக்கிறீர். ஒன்றும் கெட்டு போகக்கூடாது என்று சொல்ல தகப்பனே நீர் இவ்வொன்றுமாய் கத்தாவே வழி நடத்தி வருகிறீர். நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேசத்தின் தலைவர்களும் இந்த கருத்து தருகிறோம். ஒவ்வொருவரும் தகப்பனை தேசத்தின் மக்களுக்கு தகப்பனை நன்மை செய்கின்ற கத்தாய திட்டங்களை தீட்டுகிறவர்களாய் அவர்கள் காணப்பட நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவருடைய இருதயங்களை கத்தாவை நீர் புடவிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தகப்பனை, ஏழைகளுக்கு நன்மையை செய்கின்ற அரசாங்கமாய் காணப்பட தகப்பனை ஒவ்வொருவர் மீதும் கரிசனை உள்ளவர்களை காணப்பட நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சியின் மக்கள் ஒவ்வொருவருடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். தகப்பனை, எங்களுடைய பேராயத்தினுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். பேராயர் அவர்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். கத்தாவை ஒவ்வொரு ஆயர்மார்களையும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும், மிஷினரிமார்களையும், நற்செய்தி பணியாளர்களையும் ஒவ்வொருவரையும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, இந்த காலத்தில் தகப்பனை வெளியே சென்று உடைய சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாத சூழ்நிலையிலே தகப்பனே உடைய நாமத்தை எவ்விதத்திலாவது தகப்பனை அவர்கள் கத்தாவை மகிமைப்படுத்தி கொண்டிருப்பார்கள். தகப்பனை, அவர்கள் மூலமாய் தகப்பனை நீர் பலத்த கிரியைகளை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்.
எங்களுடைய 1000 கருத்து தருகிறோம், குடும்பத்தினுடைய கருத்தில் தருகிறோம் தகப்பனே. உன்னுடைய 1000 கருத்து தருகிறோம். திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் தருகிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த திருச்சபையானது இந்த பகுதியிலே கத்தாவே உங்களுக்கு சாட்சியுள்ள திருச்சபையாய் எழும்பி கத்தாவே நீர் கட்டப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் நீர் புடப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் செய்த பாவங்கள், குற்றங்கள், குறைகள், தப்பிதங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னிக்க முடியாது ஜெபிக்கிறோம் கத்தாவே. உடைய ஆலயத்திலிருந்து உடைய மகிமையை வெளிப்பட முடியாது ஜெபிக்கிறோம். இந்த சுற்றியுள்ள மக்கள் மத்தியில் தகப்பனே உடைய மகிமையை நீர் வெளிப்படுத்தி தகப்பனே. அநேக ஆத்மாக்கள் அறியாத ஜனங்கள் தகப்பனை விக்கிரகங்களை வணங்குகின்ற ஒவ்வொரு ஆத்மாவும் தகப்பனை மனம் திரும்பி உமது பாதத்தில் வந்து நீரே மெய்யான தெய்வம் என்பதை அவர்கள் அறிக்கையிடும்படியாய் நீர் பலத்த கிரியைகளை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனை. நீர் பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. கத்தாவே எல்லாவற்றையும் இந்த கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிற நீரே மகிமைப்படுகிறாக எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனை. எங்களை தாழ்த்தி கத்தாவே இந்த சமூகத்தில் எங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அறிகிறோம். துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இப்போ இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். பரிசுத்தமுள்ள நல்ல தந்தையும், இந்த புதிய ஆண்டின் உடன்படிக்கை ஆராதனையிலே நாங்கள் உம்மோடு கூட இருக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்திருந்தோம். கடந்த வருடம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்தீர். உடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்தி வந்தது. அதே நம்பிக்கையோடு கூட இந்த புத்தாண்டிலும் இந்த புதிய வருடத்திலும் நிறைவான வழிநடத்தலை வேண்டிட்டு கொண்டிருக்கிறோம். இந்த வழிபாட்டை நீர் ஆசீர்வதியும். முத்திருக்கிறத அர்ப்பணிக்கிறோம், நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திருப்பெயராலே ஆமென். அன்புக்குரியவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் மறுபெயர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நீ திருப்பெயராலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். கடந்த வருடம் முழுதும் கடவுளுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தினால் நாம் வழிநடத்தப்பட்டோம். இந்த புதிய நாளிலும் இந்த உடன்படிக்கை ஆராதனையிலே பங்கு பெறுகிற நாம் குடும்பமாக அமர்ந்து நன்றி செலுத்துகின்ற இந்த குடும்ப வழிபாட்டிலே கர்த்தருடைய பிரசனம் நம்மோடு கூட இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதோடு கூட இன்னொன்று சிறப்பான ஒரு நாள் என்னவென்று சொன்னால், ஜனவரி 6ஆம் தேதி பிரசன்ன திருநாள், எபிஃபனி சண்டே. ஆகவே கிறிஸ்து உலகத்துக்கு தம்மை வெளிப்படுத்தின நாள். தூதர்களுக்கு, அரசர்களுக்கு,
அல்லது திருமுழுக்கின் மூலமாக அல்லது காணாமற் திருமணத்திலே இந்த 4 நிகழ்வுகளிலே தன்னுடைய பிரசன்னத்தால் கர்த்தர் வெளிப்படுத்தின நாள். ஆகவே இந்த நாள், இந்த வாரத்திலும் அப்படிப்பட்ட சிந்தனையும் நமக்கு இருக்க வேண்டும். ஆக கடவுளுடைய பிரசன்னத்தோடு கூட அவருடைய மாட்சி நாம் வெளிப்படுத்தப்பட்டது என்பதை உணர்ந்து கொண்டு கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3 முடிய. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3 முடிய. ஏற்கனவே நான் சொன்னேன், உடன்படிக்கை என்பது எபிரேயத்திலே பெரீத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. கிரேக்க வார்த்தையிலே டியோதோக்கே என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த உடன்படிக்கை என்பது 2 வகையில் நாம் சொல்லலாம். ஒன்று மனிதனுக்கும் உள்ள உடன்படிக்கை. இரண்டாவது நாம் திருமுறையில காண்கின்ற வண்ணமாக மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள உடன்படிக்கை. 2 வகையிலே நாம் சொல்ல முடியும். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 22 32 வரை பார்க்கின்ற பொழுது அங்கு ஆபிரகாம் கேராகின் அரசன் செய்து கொண்ட உடன்படிக்கை, இது மனிதனுக்கும் செயல்பட்ட உடன்படிக்கையாக நாம் காண முடிகிறது. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது அதே வண்ணமாக ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது கடவுள் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை, ஆக கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உடன்படிக்கை. ஆக இந்த உடன்படிக்கை என்பது 2 வகைகளில் நாம் காண முடிகிறது. ஆக இந்த உடன்படிக்கையின் மூலமாக நாம் கடவுளிடத்திலே நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கின்ற, நம்பிக்கை தருகின்ற இந்த வழிபாடாக இருக்க வேண்டும். 2 பறவைகள் பேசிக்கொண்டுதான், 2 பறவைகள் ஒரு மரத்திலே கூடு கட்டி தன் குஞ்சை பொரித்தது. அதற்காக உணவை தேடி 2 பறவைகளும், ஆண் பறவையும் பெண் பறவையும் வெகு தூரம் சென்று உணவுக்காக உழைக்கின்ற, அல்லது திரும்ப வந்து அந்த கூட்டில் குஞ்சை பார்ப்பது மிகுந்த மகிழ்வடிக்குமா? அந்த மரத்தின் கீழே ஒரு பெரிய கடல் போன்ற ஒரு பெரிய ஆறு இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது. ஒரு நாள் இந்த பறவைகள் 2 உணவுக்காக சென்றிருக்கின்ற பொழுது இந்த கூட்டோடு கூட இந்த குஞ்சு அந்த தண்ணியிலே விழுந்து விட்டது. அது தத்தளித்து தாய்ப்பறவையாக 2 வந்தது. ஆண் பறவை பெண் பறவை வந்தது. இந்த பெண் பறவை ஆண் பறவையை பார்த்து சொல்லிச்சான், நாம் இந்த சிறிய பறவையை, அந்த குஞ்சை நாம் காப்பாற்ற வேண்டும். ஆகவே நாம் ஒன்று செய்யலாம். நாம் இருக்கின்ற அலகுகளினாலே இங்கே இருக்கின்ற தண்ணீர்கள் எல்லாவற்றையும் எடுத்து வேறு இடத்திற்கு அப்புறப்படுத்தி விட்டால் நாம் எளிமையாக அந்த கூண்டை நாம் கைப்பற்றி விடலாம், மீண்டுமாக அதை வைத்து விடலாம் என்று பெண் பறவை ஆண் பறவையை பார்த்து சொல்லிச்சான். ஒருவேளை இந்த ஆண் பறவை நம்பிக்கை கெடுக்கக்கூடாது என்று, இது இயலாத ஒன்று என்று இந்த ஆண் பறவை உணர்ந்திருந்தாலும் இந்த உடன்பாட்டுக்கு இருவரும் ஒத்துக்கொண்டார்கள். இருவருமாக அந்த சிறிய அலகின் மூலமாக அந்த தண்ணீரை எடுத்து வேறு இடத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவ்வழியே வந்த ஒரு முனிவர் இதை பார்த்து கொண்டிருக்கிறார். தன் தவ வலிமையினாலே இவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக இயலாத ஒன்று என்ற நிலையிலும் முடியாத என்ற நிலையிலும் தன் நம்பிக்கையின் மூலமாகவே மாத்திரமே
இவர்கள் செய்கிறதை காணுகிறார். அல்லது அந்த பறவைகள் தன் குஞ்சின் மீது வைத்திருக்கின்ற, தன் குழந்தையின் மீது வைத்திருக்கின்ற அன்பையும் பார்க்கிறார். அவருடைய தவ வலிமையினால் இப்பொழுது என்ன செய்கிறார், தண்ணீரை இந்த பெண் பறவை விரும்பின வண்ணமாகவே இந்த தண்ணீரை எல்லாம் முழுமையமாக ஒரு இடத்திற்கு அனுப்பிவிட்டார். ஒரு சைடுக்காக போயிடுச்சு தண்ணியெல்லாம். இப்போ அந்த பெண் பறவை சொல்லிச்சு ஆண் பறவையை பார்த்து, பத்தியா, நம்ம இருவரும் ஒன்று சேர்ந்து உழைத்ததுனால்தான், நம்ம இருவரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து இந்த காரியத்தை செய்ததுனால்தான் இந்த தண்ணீர் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கேருந்து தூக்கி போய் பக்கத்தில் விட்டுட்டோம், நம்முடைய குஞ்சை காப்பாற்றிட்டோம்னு சொல்லிச்சான். நிச்சயமாக அவங்க செய்யலை. ஆனால் இந்த முனிவர் இதை பார்த்து சிரித்து கொண்டே சென்று விட்டார் என்று ஒரு சிறிய கதை தான். இது உண்மையான நிகழ்வல்ல. ஆனாலும் நம்பிக்கை என்பது வாழ்வு. நிச்சயம் நடக்காது என்று அந்த ஆண் பறவைக்கு தெரிந்திருந்தாலும் இந்த பெண் பறவை நம்புகிற அடிப்படையிலே சரி செய்யலாம் என்று நினைக்கிறது. அல்லது அங்கிருக்கின்ற முனிவர் அதை பார்த்து இவருடைய நம்பிக்கையை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் என்ற நம்பிக்கையிலே அவர் செயல்படுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக தண்ணீர் எப்படி சென்றதெல்லாம் அதுக்கு தெரியல. ஆனாலும் சொல்லப்பட்டதை பற்றி நம்ம ஒன்றாக இருந்ததுனால, நம்ம கொடுக்கப்பட்ட அந்த பணியை செய்ததுனால நாம் இது வெற்றி கண்டு விட்டோம் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரிய தேவஜனமே, இந்த இந்த உடன்படிக்கை வழிபாட்டில் வந்திருக்கின்ற நீங்களும் நானும் எப்படிப்பட்ட நம்பிக்கை நம் கடவுள் மீது செலுத்துகிறோம்? நமது கடவுள் எவைகளை செயல்படுத்த முடியாதவைகளை செயல்படுத்துகிற கடவுள், எவைகளை இயலாத ஒன்று அவைகளை இயலுகின்ற ஒன்று. ஆகவே இன்றைக்கும் கடவுள் மீது நாம் என் நம்பிக்கை கர்த்தரிடம் மாத்திரமே என்ற அப்படிப்பட்ட உறுதிப்பாடு நமக்கு தேவை. இந்த புதிய ஆண்டிலும் கடவுள் நம்மை அனுமதித்திருக்கிறார். அவருடைய கிருபை, அவருடைய கிரேஸ், அவருடைய கிருபை மாத்திரமே நம்முடைய தகுதி என்பது அல்ல. கடவுளுடைய சமூகத்திலே நம்முடைய தகுதியை நாம் உயிர்ப்பிப்போம் என்று சொன்னால் அது ஒன்றும் செயல்படுத்த முடியாது. ஆக கடவுளுடைய சுத்த கிருபை, கடவுளே நான் இம்மட்டும் வழிநடத்தப்படுத்துவதற்கு என் குடும்பம் இப்படிப்பட்ட சூழல் வந்திருக்கிறது, மீண்டுமாக என் வாழ்க்கையை திரும்பி பார்க்க நான் அழைக்கப்படுகிறேன், ஆகவே நான் எப்பொழுதும் நோக்கி பயணிக்க விரும்புகிறேன் என்ற அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கூட என்று சொன்னது 2 பறவைகளும் முடியாத ஒன்று என்று நினைத்த சூழலிலே அது முடிக்கின்ற நிலையை நாம் காண முடிகிறது. ஆகவே இன்றைக்கும் இந்த புதிய உடன்படிக்கையிலே, இந்த வழிபாட்டிலே பங்கு பெறுகிற நாம் புதிய ரெசல்யூஷனோடு கூட நாம் எவைகளெல்லாம் கடவுளுடைய சமூகத்திலே தடைகளாக இருக்கிறது என்று நமக்கு தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. எனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவுகள் எப்படி இருக்கிறது, எனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு எவைகளெல்லாம் தடைப்படுகிறது என்பது நாம் சிந்தித்து தொடர்ந்து நாம் பரிசுத்தவான்களாக கடவுளுடைய சமூகத்திலே நாம் அவர் வருகைக்காக காத்து கொண்டிருக்கின்ற திருக்கூட்டமாக தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். இங்கு உடன்படிக்கை என்பது 2 வகையிலே உடன்படிக்கை என்று சொன்னேன். இந்த உடன்படிக்கை என்பது தி பைண்டிங் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. தி ஸ்ட்ராங் ஹோல்ட், உறுதியான பிணைப்பை குறித்து சொல்லப்படுகிறது. அப்போ இந்த உடன்படிக்கை என்பது குறிப்பாக 2 நாடுகளுக்கு இடையே நடைபெறலாம். இந்த உடன்படிக்கை என்பது 2 குழுக்களுக்கு இடையே நடைபெறலாம். இந்த உடன்படிக்கை என்பது ஒரு தனிநபர்களுக்கு 2 நபர்களுக்கு நடைபெறலாம். ஆகவே இந்த உடன்படிக்கை என்பது நல்லுறவை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த உடன்படிக்கை என்பது பல நிலைகளிலே பல சூழல்களில் இருந்தாலும் இது உறுதியான பிணைப்பு இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த உடன்படிக்கை என்பது உறுதிப்பாட்டுக்குள் அடங்குகின்ற ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சோஷியல், மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த நிலை கலாச்சாரத்தை சொல்லுகின்ற ஒன்று. 2வது லீகல் குறித்து சொல்லுவாங்க.
மூன்றாவது ரிலீஜியஸ். இந்த மூன்று நிலைகளில் சோஷியல், லீகல், ரிலீஜியஸ், இந்த மூன்று நிலைகளிலும் மையப்படுத்துகின்ற ஒன்று இந்த உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக ஜூடாயிசம், இந்த கிறிஸ்டியானிட்டி தான் இந்த கவர்னண்ட்டை குறித்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க. ஜூடாயிசமும் கிறிஸ்டியானிட்டியும் ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக சூழலில் இந்த உடன்படிக்கையை நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லுவோம். ஒவ்வொரு வருடமும் நான் எவையெல்லாம் புதிதாக நான் தீர்மானித்திருக்கிறேன், எவ்வளோ புதிய ரெசல்யூஷன் எடுத்திருக்கிறேன், நான் சர்ச்சுக்கு நேரத்தோடு கூட வரணும், நான் திருமுறை வாசிக்கணும், குடும்ப ஜெபம் இருக்கணும், மற்ற மீது அன்பு செலுத்தணும், பகைமை இருக்கக்கூடாது, இதெல்லாம் நம்ம கடவுளே நான் வர காத்து கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் நம்முடைய இதை காட்டிலும் நம் தனிப்பட்ட சூழல் கூட இருக்கலாம். அது கூட நான் சொல்ல விரும்புகிறேன். தனிப்பட்ட சூழலில் என்னுடைய வாழ்வு உயரலாம், என் வாழ்வின் ஆசைகள் அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் இவர்களை நாம் செயல்படுவதற்கு நான் முயற்சி எடுக்கிறேன். நான் அப்போது இந்த ரெண்டு நபர்கள் தான், ரெண்டு குழுக்கள் தான், இந்த கிறிஸ்டியானிட்டியும் இந்த யூதர்களும் தான் இந்த உடன்படிக்கை ரொம்ப முக்கியப்படுத்தும். ட்ரெடிஷன். ஆகவே இவருடைய தோற்றம், பயன்பாடெல்லாம் இவருடையெல்லாம் உருவாக்கப்பட்டது. கடவுளோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார், கடவுளும் உடன்படிக்கை பண்ணுகிறார். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ உடன்படிக்கை என்பது வாக்குறுதியை உறுதிப்படுத்துகிறது. கடவுள் கொடுக்குறாரு ப்ராமிஸ், நான் உன் கூட இருப்பேன், பலம் கொண்டு திடமானதாயிரு, கலங்காத்துக்கு அது நான் உன் கூட இருப்பேன். அப்போ கடவுள் கொடுத்த அந்த வாக்குறுதியை ஒரு மீறுகிற கடவுள் அல்ல என்பதை நாம் பார்த்தோம். அப்போ கடவுள் இந்த வாக்குறுதி, கவர்னண்ட் என்பது இந்த ப்ராமிஸ், வாக்குறுதியை மீறுகிற ஒன்று அல்ல. நம்ம கூட இன்னைக்கு சொல்லுவோம் இல்லையா, நான் கொடுத்த வாக்கை மீற மாட்டேன், அவர் ரொம்ப நல்லவருங்க, நம்ம சொல்ல கேட்போம். ஏன்னா அவர் சொன்னால் அதில் நிற்பார், அவர் வாக்கு மாறாதவர். நிறைய பேர் இன்னைக்கு நான் சொல்லுவாங்க, அவர் ரொம்ப பர்ஃபெக்ட், அவர் என்னென்னா வார்த்தை தெளிவாக சுத்தமாக இருக்கும். சிம்பிளாக சொன்னால் அவர் வார்த்தை ரொம்ப சுத்தமாக இருக்கும். சிலவங்க நிறைய பேர் ஏன் அவருக்கு பிடிக்குன்னா அவர் கரெக்டாக இருப்பாருங்க. அவர் வார்த்தை, அவருடைய செயல்பாடு, தப்புனா தப்பு, சரினா சரி, பாராட்ட வேண்டியதை பாராட்டிட்டு அவர் தனித்துவம் அங்கே இருப்பார். அதனால் அவர் ரொம்ப நல்லவங்க, இப்படிதான் நம்ம சொல்ல கேட்போம். ஆக இன்றைக்கு இப்படிப்பட்ட உடன்படிக்கை அல்லது லீகலாக இந்த உடன்படிக்கை பார்க்கின்ற போது, சட்ட ரீதியாக பார்க்கும்போது, உடன்படிக்கை என்பது இது மீறுகின்ற போது தண்டிக்கப்படுகின்ற செயல்பாடாகவும் இங்கு திருமுறையில் மாத்திரமல்ல உலக வாழ்க்கையிலும் நான் காண முடிகிறது. அதுக்கப்புறம் நேற்று தினத்திலே பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டிலே 3 மேஜர் கவர்னன்ட், இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் 3 மேஜர் கவர்னன்ட் இதெல்லாம் பார்க்கும்போது, ஒன்று ஜெனிசிஸ் 12:1-7, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 12-7 வரை பார்க்கின்ற பொழுது கடவுள் ஆபிரகாமோடு கூட செய்த உடன்படிக்கை என்பது ஒரு சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. 2வது யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்க வேண்டாம், நேரம் இல்லை, இதனால் நீங்கள் விருப்பம் நோட் பண்ணிக்கலாம். அநேகர் எழுதுகிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன் எழுதுறது ரொம்ப மகிழ்ச்சின்னா, ஏன்னா ஒரு விதத்தில் பிரசங்கம் பண்ணதுக்கு ஒரு பயம். மேடவாங்க சார் ஜான் சர்ச்சுக்கு போனாங்க, எழுதுகிறாங்க, ஆகவே அரைச்சமாகவே அரைக்க முடியாது, போன வருஷம் சொன்னதே இந்த வருஷம் சொல்ல முடியாது, அல்லது 6 மாதத்துக்கு முன்னால் சொன்னதை சொல்ல முடியாது என்ற ஒரு பயம் செய்தியாளர்களுக்கு இருக்கும். அதே மகிழ்ச்சி உங்களுக்கும் இருக்கும். என்னென்னா அந்த ரீகால் பண்ணுறது. போன வருஷம் என்ன மெசேஜ் கொடுத்தேன்னு எத்தனை பேருக்கு இந்த கிறிஸ்மஸ் அப்போ நான் கேட்டேன், போன கிறிஸ்மஸ்க்கு அந்த எழுதி வைப்போம் என்று சொல்ல ரீகால் பண்ணுறதுக்கு 2 வசதி. ஒன்று நீங்கள் பிரசங்கம் பண்ணவளை மிரட்டுவதற்கும் அது பயன்படும், பயன்படுத்தும் அது பயன்படும். 2வது நம்ம ரீகால் பண்ணுறதுக்கு நான் எப்பவுமே எழுதி வைப்பேன், எந்த டேட்டில் யார் பிரசங்கம் பண்ணாங்க. நான் 12வது பக்கம் படித்ததுலேருந்து எழுதி வைத்திருக்கிறேன் டைரியில். அது சொல்லிக் கொடுத்த ஒரு ஆயர் சொல்லிக் கொடுத்தாங்க, இந்த டேட்டில் இந்த சர்ச்சில் இந்த நபர் பிரசங்கம் பண்ணாங்க, எழுதி வைங்கன்னு சொல்லி. அப்போ எழுதி வைக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, சீனாய் மலையிலே மோசேயின் மூலமாக இஸ்ராயலருக்கும் கடவுளுக்குள்ள உடன்படிக்கை என்பது இந்த மேஜர் கவர்னண்டாக சொல்லப்படுகிறது. இஸ்ராயலருக்கும் கடவுளுக்கும் செய்த உடன்படிக்கை மோசேயின் மூலமாக செய்யப்பட்ட இந்த சீனாய் மலையின் மூலமாக.
மூன்றாவது பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 11 to 16 வரை பார்க்கின்ற பொழுது தீர்க்கனாகிய நாத்தான் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை இந்த தீர்க்கனாகிய நாத்தான் மூலம் தாவீதோடு கூட கடவுள் செய்த உடன்படிக்கை இது மேஜர். இந்த 3 சொல்லும் போன்றது 3ஆக சொல்லப்படுகிறது. இங்கு முதல் பகுதி, ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, நான் உன் நாட்டிலிருந்து உன் இனத்தவரிடத்திலிருந்தும் உன் தந்தையிட வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ. அப்போ முதலாவது இந்த 12ஆம் அதிகாரம் 1-7 வரை பார்க்கின்ற பொழுது இதனுடைய பின்புலத்தை நாம் பார்த்து பிற்பாடு நாம் சொல்லலாம் என்று யோசிக்கிறேன். திருமறையில் தான் அடுத்து வேற எங்கேயும் அதிகமாக வெளியெல்லாம் போல. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-7 வரை பார்க்கின்ற பொழுது ஆபிரகாமுக்கு கடவுளுடைய வருகை வருகின்ற முன்பதாகவே தந்தை தேராகுடன் ஊர் என்ற கல்தையர் தேசத்திற்கு நகரை விட்டு கானானுக்கு புறப்பட்டு விட்டார். நம்ம முதலாவது கடவுளுடைய கால் ஆபிரகாமுக்கு வருகிறது முன்பதாகவே அவர் தேராகுடன் ஊர் என்ற நகர கல்தையர் நகரை விட்டு கானானுக்கு புறப்பட்டு விட்டார். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆதியாகமம் 11:31 பார்த்தீங்கன்னா அங்கே திருமறை எடுத்து வச்சுங்களேன், அதை பார்த்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சிடும். அப்போ ஃபஸ்ட்டு தேராகுடன் ஊர் என்ற கல்தையர் நகரத்தை விட்டு கானானுக்கு புறப்பட்டு செல்கிறார். அப்போ அழைப்பு வரல ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 10-26 வரை சும்மா பாருங்கள். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் பார்க்கின்ற பொழுது யாவே அல்லது கடவுளை பற்றி தேராவுக்கு தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் அல்ல, அது புரிதலும் இருக்காது. நாங்கள் நல்லா பார்ப்போம். ஏன்னு சொன்னால் நோவாவின் மகனாகிய சேம் வழித்தோன்றலாக தேராக சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் 26ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அப்போ கடவுளை பற்றி புரிதல் என்பது அங்கு இல்லை. சேம் மூலமாக தேராக தோன்றுவதாக வரலாறு சொல்லப்படுகிறது. அடுத்தது ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்குக்கு பின்பு பேழை அரராத் மலையில் தங்கியது. அதே 10:30 பார்த்தீங்கன்னா பின்பு சேம் அனைத்து மக்களோடு கூட ஷாப்பேர் அல்லது தெற்கு அரேபிய பகுதியாக அந்த பகுதிக்கு வந்து சேர்கிறாங்க. இங்கு ஊர் என்ற அருகில் ஒரு நகரம் இருக்கிறது. தேராகில் வாழ்ந்த பொழுது ஊர் என்ற கல்தையர் வசம் வரும் முன் சமாரிய கட்டுப்பாட்டில் இது இருந்ததாக சொல்லப்படுது. இஸ்ரா சாம்ரா என்ற ஏடுகளிலே சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆபிரகாமுக்கும் அல்லது தேராகுக்கும் அல்லது பரம்பரை அவருடைய சூழலில் கல்லறை கலாச்சாரம், அந்த கல்லறையில் புதைப்பது என்பது கூட அங்கே தெளிவுபடுத்தப்படுகிறது. ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது. தேராகின் மூலம் ஆபிரகாமுக்கு தெரிந்திருக்க முடியும். ஏன்னா இங்கே சாராயை அடக்கம் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் கூட அவளுக்கு தெரிந்திருக்க முடிகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேராகு வாழ்ந்தா குறிப்பிட்ட ஊர் அல்லது காரான் என்ற இந்த பகுதி பார்த்தீங்கன்னா மூன் காட் அதாவது நிலக்கடவுளை வழிபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. யோசுவா 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மட்டும் வாசம் இல்லாமே. யோசுவா 24ஆம் 2ஆம் வசனம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்களேன் ஏதாச்சும். வாசிக்கிற தயவுசெய்து கொஞ்சம் மாஸ்க் எடுத்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் போட்டுங்கண்ணா. வாசிக்கிறவங்க மாஸ்க் எடுத்துட்டு வாசிங்க, அப்போ கொஞ்சம் கிளீனாக கேட்கும். படிங்கண்ணா. ம் 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 போதுங்க. அதை நீங்கள் அப்புறம் படிங்க. அப்போ தேராகும் இங்கே பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட வழிபாட்டை பயன்படுத்தி இயற்கை வழிபாட்டை பயன்படுத்துகிறார். அதுதான் சொல்ல வந்தேன். அந்த நிலக்கடவுள் அந்த மூன் காட் இங்கே வழிபட்டதா. அப்படின்னா அவருடைய பின்புலம் ஆபிரகாமுடைய
அவருடைய பின்புலத்தை நம்ம எளிதாக அறிந்திருக்க முடியும். தேராகின் தொழில் பார்த்தீங்கன்னா சிலை செய்வது, அல்லது இவருடைய அரேபிய மொழி பேசுகின்ற சிலை செய்கின்ற ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் கல்தையரிடம் இருக்கின்ற பொழுது விவசாயம், உலக தொழில், அதுக்கப்புறம் ஜோடிதம், இந்த மாய வித்தை, இந்த அஸ்ட்ராலஜிலாம் பார்க்கறதுக்கு. ஸோ அப்போ ஆபிரகாம் வந்து இதையெல்லாம் அறிந்திருக்க முடியும், இது எல்லாவற்றையும் அறிந்திருக்க முடியும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை இப்போ பார்க்கும்போது இத்தகைய சூழலில்தான் யாவே என்னும் கடவுள் அழைப்பை ஆபிரகாமுக்கு காரானிலிருந்து கொடுக்கிறார். ஆகவே இந்த 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக இந்த பகுதியை நான் கூட பார்க்க சொன்னதான். அதனுடைய பின்புலத்தை நம்ம பார்த்தோம்னா, நான் திருமறையில் தான் சொன்னேன், நிறைய வசனங்கள் வந்து எல்லா வசனமும் திருமறையிலிருந்து தான் சொன்னேன், அதிகமாக வெளியிருந்துலாம் சொல்லலை. அப்போ நான் உன்னை பெரிய இனமாக்குவேன் இல்லையா? 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் உன்னை பெரிய இனமாக்குவேன், பெரிய மக்கள் கூட்டமாக்குவேன். அது கடவுளுடைய ஆசீர்வாதம். ஆபிரகாம் கடவுள் அழைத்த உடனடியாக கீழ்ப்படுகிறார். நான் உன்னை பெரிய இனமா, யாருன்னே தெரியாதுன்னு பார்த்தோம். இங்கு தேராகோட சென்று பல இடத்துக்கு செல்லுகிறார், பல வழிபாடுகளை வழிபடுகிறார், பல தொழில்களுக்கு உடன்படுகிறார். இதெல்லாம் இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக இந்த கடவுள் யாவே என்ற கடவுளை அறிந்திருக்க முடியுமானா அங்கே சொல்லப்படவில்லை. என்றாலும் அந்த அழைப்பை கேட்டவுடனே உடனடியாக கீழ்ப்படி நிமித்தமாக முதல் தருகின்ற ஆசீர்வாதம், நான் உன்னை பெரிய இனமாக்குவேன், பெரிய மக்கள் கூட்டமாக்குவேன். அப்போ கடவுளுக்கு நாம் பயப்படுகின்ற போது கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். கடவுள் நிச்சயம் நம்ம கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படுகின்ற பொழுது, அது ஆவிக்குரிய, ஆத்மாவுக்குரிய, சரீரத்துக்குரிய எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருந்தாலும் ஆக அதை முழுமையை அடைகின்ற பொழுதுதான் நாம் ஆசீர்வாதம் என்று சொல்ல முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு நிறைய வளங்கள் இருந்துச்சு, நிறைய ஆடு மாடுகள் இருந்துச்சு. அக்காலகத்திலே பணத்தை விட ஆடு மாடு தான் செல்வம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த ஆடு மாடுகள், பணியாட்கள், அங்கே சொல்கிறாங்க, அவங்க சகோதரர்கள் கூட ஏராளமான பணியாட்கள் இருக்கிறாங்க, ஏராளமான ஆடு மாடுகள் இருக்கிறது, உன் சகோதரர்களுக்கும் என் சகோதரர்களுக்கும் பிரச்சனை வேண்டாம், நீ எந்த பகுதி போய் வேறு பகுதிக்கு செல்லுகிறேன் அப்படி என்று சொன்னால் எல்லா ஆசீர்வாதம் ஆபிரகாம் இருந்திருக்க முடியும். ஆனால் அவர் நிறைவை காண முடியல. காரணம், அவருடைய முன்னோர்கள் அந்த வழித்தோன்றலை அவளது ஆசீர்வாதமாக நினைத்தாங்க. ஆனால் ஆபிரகாம் 75 வயதுக்கு பான பிற்பாடு கூட அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவரால் காண முடியல. என்றாலும் கடவுள் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படுகின்றவராக, ஆக முழுவதும் கடவுள் மீது நம்பிக்கை கொள்கின்றவராக ஆபிரகாம் தன்னை முன்னிறுத்துகிறார். இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் தான் ரொம்ப முக்கியமானவர், அவர் தான் ரொம்ப முக்கியமானவர். அவங்க யூதர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆபிரகாமை எங்கள் முற்பதாக்களின் தகப்பனாகி, விசுவாசிகள் தகப்பனாகி ஆபிரகாம் அப்படின்னு கூப்பிடுறதுக்கு முன்னால் எப்படி சொல்லுவாங்கன்னா, யோபு என்ற ஒரு நபர் இருந்தார். அவங்களுடைய அது புனைவு மித்தில் அவங்க கம்பேரிசன் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். அது உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. யோபு என்ற ஒருத்தர் இருந்தார், ரொம்ப நீதிமான், பக்திமான், ஒரு நியாயமான இருந்தார். அவர் கடவுளுக்கு எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் தன் விசுவாசத்தில் இருந்தார். அவர் நீதியோடு கூட இருந்தார், நியாயத்தோடு கூட இருந்தார். எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் சொல்லுவாங்களாம், இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இந்த நீதிமானை காட்டிலும் பக்திமானை காட்டிலும் எங்கள் விசுவாசிக்கும் தகப்பனாகிய ஆபிரகாம் உயர்ந்தவர். அது எப்படி பாருங்க, அப்போ எவ்வளோ உயர்வு தராங்க பாருங்க. அங்கே இதெல்லாம் சொல்லி முடிச்சது இவர் தான், இவர் தான் எல்லாம் முக்கியம், இவர் தான் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இவரை விட எங்கள் விசுவாசி தகப்பனாகிய, ஏன்னா அவர் கடவுளோடு கூட நான் நண்பராக அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றவராக இருக்கிறார். அப்போ இந்த ஆபிரகாம் இங்கே மிகப்பெரிய வருத்தம் இருக்கிறது. காரணம், தலைமுறைகள். திருமுறை மிக தெளிவாக சொல்லுகிறது, 1ஆம் அதிகாரம் 127ஆம் 128ஆம் இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்போ தலைமுறை கடவுளுடைய ஆசீர்வாதம் என்பது நிலப்புலன்களோ அல்லது இங்கே இருக்கின்ற நாம் சொல்லுகின்ற மற்ற உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அல்ல, தலைமுறைகள் தான் கடவுள் தருகின்ற ஆசீர்வாதம். அதுதான் நியூ டெஸ்டமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 14 பிரிச்சிருப்பாங்க இல்லைங்களா? ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரை தலைமுறைகளாக 3 பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க. லூக்காவிலும் சரி அல்லது மத்தேயுவிலும் சரி பார்த்தீங்கன்னா அந்த தலைமுறைகளாக அவருடைய திரும்பி பார்க்கும்போது தன் தலைமுறையிலே அப்படியே பதிவு செய்திருப்பாங்க, வரலாற்றை பதிவு செய்திருப்பாங்க.
ஆனால் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட வரலாற்றை பதிவு செய்திருக்கோம்? நம்முடைய தலைமுறையில் 3 தலைமுறை தெரியுமா? 3 அப்பா, அவங்க தாத்தா, அப்பா அப்படின்னு 3 4 மேலே சொன்னால் பெரிய விஷயம் தான். 4 5 சொன்னாலே பெரிய விஷயம் தான், 4 மேலே. அப்போ இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இவர் கடவுளுக்காக காத்து கொண்டிருக்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை பார்க்கின்ற பொழுது, என்னை வலுவூட்டுகிறவராக எல்லாவற்றையும் எனக்கு செயல்படுத்த முடியும் எங்கு சொல்றாரு இல்லையா? என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆக தன்னை முழுமையாக கடவுளுடைய சமூகத்திலே கடவுள் என்னை வலுவூட்டுகிறார், கடவுள் என்னை பலப்படுத்துகிறார். இந்த புத்தாண்டிலே நாமும் கூட இந்த ஆபிரகாமை போல எவனை பெற வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறோமோ கடவுளுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால், என்னை வளப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தாவே, என்னை உண்மையுள்ளோடு என்று எண்ணிருக்கிறீர், இந்த கனமான வழியத்தை அழைத்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்னது போல என்னை வளப்படுத்துகிற, எனக்கு குணப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாம் என்ன செய்ய முடியும். அப்படிப்பட்ட கடவுளுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும், கடவுள் சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். இந்த உடன்படிக்கை அந்த நாட்களில், இந்த புத்தாண்டிலே என்னுடைய அனைத்து கடவுள் சமூகத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய பதவியோ, என்னுடைய ஆடம்பரமோ, என்னுடைய பணமோ, என்னுடைய பலனோ இல்லையா, இன்னைக்கு நல்ல திடகாத்திரம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. கடவுள் சமூகத்தில் நொடி பொழுதுல இல்லை, இமைப்பொழுதுல திருமுறை சொல்லுகிற பண்ணுவோம், நொடி பொழுதுல மாறி போவோம். அப்போ கடவுள் சமூகத்திலே நாம் காத்திருக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு நம்மையும் ஆசீர்வதிப்பார். இங்கே ஏசாயா 40ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அங்கு கழுகை வைத்து பயன்படுத்துகிறார்கள். ஏசாயா 40:31 மட்டும் வாசிக்கிறேன். ஏசாயா 40:31, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். எழுப்புவார்கள், அவர் ஓடினாலும் இளைப்படையார்கள், அவர் நடந்தாலும் சோர்வடையார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலிலிருந்து கழுகுகளைப் போல செட்டை எடுத்து பருப்பாங்க. கருகள் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி இல்லையா? அதெல்லாம் சொல்ல விரும்பல, டைம் இல்லை. அப்போ இந்த ஈகலில் பார்த்துருப்பாரு, இந்த ஈகலில் இதை எழுதுறது பார்த்துருப்பாரு. அப்போ கழுகை போல, ஏன்னா அது தன் வயதானுகின்ற பொழுது அல்லது அழகு பழைதாகுகின்ற பொழுது தன்னை வருத்தி கொள்ளுமா, மலை மேல் ஏறி தன் அழகுகளை அது இந்த இதில் உடைத்து விடுமா அழகை, அல்லது அதுக்கு இறகெல்லாம் பிடிக்கப்படும். அப்போ ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும். கட்டாயம் ரத்தம் வருமா, எல்லாமே இருக்கும். ஆனால் தன்னை மறைத்து கொள்ளும். எப்பொழுது புதுபலன் அடைகின்ற வரை தன்னை மறைத்து கொள்ளும். அன்புக்குரிய தேவ குடும்பத்தின் மக்களையும் கடவுளுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கின்றவர்களாக, கடவுளுடைய சமூகத்திலே காத்து கொண்டிருக்கின்றவர்களாக நாமும் புதுபலன் அடைவருகின்ற வரை நாம் அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற அழைக்கப்படுகிறோம் என்று சொன்னால், இங்கு ஆபிரகாம் கடவுளுடைய சமூகத்தில் இருக்கின்ற பொழுது அவர் பெரிய மக்கள் கூட்டமாக மாற்றப்படுகிறது. இங்கு லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம்னா, அங்கே மரியாள் சொல்கிறாங்க, கடவுளால் இயலாது ஒன்றும் இல்லை இல்லையா? கடவுளால் இயலாது ஒன்றும் இல்லை. இது எதை காண்பிக்கிறது சொன்னால், இந்த கடவுள் இந்த உலகத்தினுடைய பொறுப்பாளர், படைப்பாளர். கடவுள் தான் இஸ் கிரியேட்டர், வி ஆர் கோ கிரியேட்டர். நம்மலாம் உடன் படைப்பாளிகள். அவர் படைத்ததை இன்றைக்கு நாமும் படைத்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ இந்த ஒன்றும் இல்லாமையிலிருந்து படைக்கிறார். ஒன்றுமே இல்லை, உண்டாக கடவுது என்று சொல்லுகிறார், அங்கு உண்டாக்குறது. அப்போ கடவுள் ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் செயல்படுத்த முடியும். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே கடவுளின் தாயார் மரியாதை தான் சொல்லியிருப்பாக்கணும், கடவுள் ஒன்றுமில்லாமலிருந்து எல்லாவற்றையும் செயல்படுத்த முடியும். நான் சாதாரண ஒரு நபராக இருந்திருக்கிறேன், இப்பொழுது கடவுள் அவருடைய மீட்பின் திட்டத்திற்கு என்னை பயன்படுத்தியிருக்கிறார். அவருடைய மீட்பின் திட்டத்தில் என்னை பயன்படுத்தியிருக்கிறார். ஒன்றுமில்லாமலிருந்து உருவாக்குகின்ற ஒன்று. ஆகவே இந்த முழுமை என்பது அல்லது கடவுளுடைய துணை என்பது அவர் பாதுகாப்பின் ஒரு வழியாக கடவுள் அருளும் ஆசீர்வாதம். அப்போ கடவுள் அருளும் ஆசீர்வாதம் பணம் பலன்லாம் இல்லை, பணம் மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, அவர் பாதுகாக்கின்ற ஒரு வழி கூட ஆசீர்வாதம் என்று இங்கே ஆபிரகாம் சொல்றாரு. அப்போ இன்றைக்கு கடவுள் நம்ம பாதுகாத்திருக்கிறாரு, கடவுள் நம்ம பலன் தந்திருக்கிறாரு. அப்போ கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது, கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது. இரண்டாவது, இந்த பகுதியில் பார்க்கின்ற பொழுது, நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் அல்லது உன் பெயரை சிறப்பு செய்வேன். 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் அல்லது உன்னை சிறப்பு செய்வேன்.
பொதுவாக இந்த உலக வாழ்க்கையில் பார்க்கும்போது தன்னை பெருமைப்படுத்த வேண்டும் எல்லாரும் யோசிப்போம். யாரும் ஒரு இடத்துல தன்னை பெருமையாக இருக்கணும்னு யாருமே தன்னை இழிவாக பேசுகிறேன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா, நினைக்க மாட்டோம். என்னதான் நினச்சா கூட அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் நம்ம மதிப்பாக பேசுனேங்க அப்படிதான் நினைப்போம். ஆனால் ஒரு அளவுக்கு மீறி போகின்ற பொழுது தான் இல்லையா, நான் தான் இங்கே பெரிய நபர், நான் தான் பெரிய நபர், அல்லது என்னுடைய சூழல் தான் இங்கே பெருசு. இன்னைக்கு உலக வாழ்க்கையிலே இன்னைக்கு அப்படிதான், இன்னைக்கு உலக வாழ்க்கையில் அப்படித்தான். உலக நாடுகளிலே இன்றைக்கு நாங்கள் தான் வலுவுள்ளவர்கள், டெவலப்பிங் அண்ட் டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்கிறோம். அப்போ இன்றைக்கு வலுவுள்ளவன் வலு இல்லாதவன், இந்த ரெண்டும் இது பெரிய பிரச்சனை. பலசாலி இல்லாதவன் சரினுங்கிற பிரச்சனை இல்லை, சரிண்ண. அப்போ இங்கே பெரிய பிரச்சனையே இந்த இதுதான் பிரச்சனை. அப்போ இன்றைக்கு நாம் கடவுளுடைய சமூகத்தில் நாம் இருக்கின்ற பொழுது கூட இதுதான் நம்ம செய்கிறோம். நம் கடவுளுடைய சமூகத்தில் இருக்கின்ற பொழுது கூட, ஆனால் கடவுள் கரத்தில் நாம் அடங்கி இருக்கின்ற போது கர்த்தர் நம்மை பெருமைப்படுத்துவார், நம் பேரை சிறப்புற செய்வார். ஆனால் நாமே நம் பேரை சிறப்புற செய்வோம், நாமே நம்மை பெருமையாக கொள்வோம் என்று சொன்னால் கடவுள் அழித்து போடுவார் இல்லையா. மீகால ரொம்ப தெளிவாக சொல்ல, மனிதனே நலமானது இன்னதென்ன கடவுளுக்கு அறிவித்திருக்கிறாரு, கர்த்தருக்கு முன்பாக மனத்தில் நடப்பதை அல்லாமல் வேறு எது எதிர்பார்க்கிறாரு. அல்லது 2 பேர் ப்ரேயர் பண்ண போகிறாங்க, ஒருத்தர் சொல்கிறான் தான் பேரை பெருமையாக சொல்கிறான், அவன் சொல்கிறது எதுவுமே தப்பு இல்லை. நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் மோசே கொடுத்த சட்ட பிரகாரம் உபாசம் இருக்கணும், தசமபாகம் செலுத்தணும், காணிக்கை செலுத்தணும், ஆலயத்துக்கு வரணும், ஏழைகளை செய்யணும், இதெல்லாம் கரெக்ட் தான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே சொல்கிறாரு, அதுவும் தூரத்தில் இருக்கிற அவனை போல நான் இல்லை, தூரத்தில் இருக்கிற அவனை போல நான் இல்லை. அங்கே தான் அவருடைய எல்லாமே அடிபட்டு போகுது. ஆனால் அங்கே ஒரு தூரத்தில் ஆலயத்துக்குள்ளே வர முடியாத ஒருத்தன் சொல்கிறான், கடவுளே பாவியாக மேல் திரும்பி ஆயிரும். அப்போ யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டு சொன்னால் அங்கே சொல்லாங்க, யார் தன்னை தாழ்த்துக்கிறானோ அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அல்லது யோசி இன்னொரு ஊமையை சொல்ல ரொம்ப அழகாக சொல்கிறாரு, என் ஆத்மாவே நீ கழிப்பாயிரு, நான் எல்லாம் சேர்த்து வச்சுட்டேன், மழை வந்தாலும் சரி, இடி வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, எனக்கு ஒன்று, ஏன்னா எனக்கு பெரிய பேங்க் பேலன்ஸ் இருக்குது, என்னுடைய நிலப்பரங்கெல்லாம் பேர் இருக்குது, என் பேர் சொன்னாலே எல்லாமே கிடைக்கும் இல்லையா, எல்லாமே கிடைக்கும். அப்படிப்பட்ட சொல்ல அப்போ சொல்ல, மதிக்கேடனே இந்த இரவு நீ எடுத்துக்கொண்டால் என்ன ஆகும், இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சொன்னேன், இந்த கொரோனா டைமில் உதைக்கிறது கூட ஆள் இல்லை, அப்படி தூக்கி போட்டாங்க. அப்படிப்பட்ட சமூகத்தில் ஒருத்தர் முஸ்லீம் ஒரு முகமதி நண்பர் சொன்ன வார்த்தை, நான் 126 சடலங்களை நான் புதைத்தேன், எனக்கு ஒரு 22 கிறிஸ்தவ சடலங்களை நான் புதைத்தேன். அப்போ நீங்கள் ஏன் பயந்தீங்க? அவருக்கு ஒரு விழா எடுத்தாங்க காஞ்சிபுரத்தில், அவருக்கு ஒரு விழா எடுத்தாங்க, நீங்கள் இவ்வளோ சமூக சேவை செய்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அவர் எங்கேயும் ஒரு பெருமைப்படுத்தலை. அல்லது மேத்தா பட்கர் இல்லையா, அருந்ததி ராய் மேத்தா ஒரு இனத்துக்காக போராடுறாங்க, அவங்க என் மேத்தா பட்கர் என் பேரை வெளியே வரணும்லாம் அவங்க சொல்லலை. ஒரு சமூகத்துக்காக போராடுகின்ற போது தன்னை முழுமையை அழிக்கின்ற போது தான் அவர் வெளிப்பட முடியும். பிள்ளைனஸ் இது கூட அதிக நேரம் ஏதாச்சும் சிறப்பு செய்கிற பொழுது வரும் இல்லைங்களா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது உடல் சம்பந்தமாக, மூளை சம்பந்தமாக இதெல்லாம் செய்கின்ற பொழுது செயல்படுது. இதெல்லாம் ஆபிரகாம் இதெல்லாம் சரின்னா கூட கடவுளோடு கூட இருக்கின்ற பொழுது மாத்திரமே நான் பெருமைப்படுத்தப்பட முடியும் என்ற நம்பிக்கை ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. இது எல்லாமே இருந்தது, அது ஒரு புறம் இருக்கட்டும், உலக பிரகாரமாக இப்போ நம்ம சொன்னது எல்லாமே ஒரு புறம் இருக்கட்டும். ஆனாலும் கடவுள் அழைத்த உடனே நிறைய இடம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் இருந்திருப்பாங்க இல்லையா, ஆடு மாடுகள் இருந்திருக்கும், எல்லாமே இருந்திருக்கும். கடவுள் அழைத்த உடனே எங்கே போனோம், எதுக்கு போனோன்றதான் கேள்விலாம் இல்லை, உடனடியாக கேள்விப்படித்த நிமித்தமாங்க. அப்படி என்று சொன்னால் கடவுளோடு கூட இருக்கின்ற அந்த அழைப்பு தான் என் பெயரை பெருமைப்படுத்தும், உன்னை பெரிய மக்கள் கூட்டமாக்குவேன். ஒருவேளை எப்படி ஆகும் சாமி, 75 வயசு மேலே ஆயிடுச்சு, இதெல்லாம் நடக்குமா? நடக்க முடியாது, நீங்கள் என்ன போய் சொல்கிறீங்களே. அல்லது அந்த பையன் கேட்குறான்ல, அப்பா எல்லாமே இருக்குது, ஆடை எங்கே? அவங்க அப்பா எவ்வளோ கலக்கப்பட்டிருப்பார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அந்த சூழ்நிலையை மனசில் ஏற்றி. அப்போ கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்போ எல்லாம் கடவுள் மீது நம்பிக்கை தான்,
எல்லாமே இருக்குது. விற்பது கத்தி இருக்குது, விறகு இருக்குது, எண்ணெய் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆடு இல்லை, பலி செலுத்துவதற்கு பலியாடு இல்லை. அப்போ கடவுளே இன்றைக்கு பலியாடாக நமக்காக இருக்கிறார். அப்போ கடவுள் நம் பேரை பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் கடவுள் கூட இணைந்திருக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைக்கு கடவுள் கூட இணைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் பரிசுத்தத்தில் இணைந்திருக்க வேண்டும், தன்னை தாழ்த்துகின்ற அனுபவத்தை பெற வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அனுபவத்தை பெற, மற்ற நேசிக்கின்ற அனுபவத்தை, பிறனை நேசிக்கிற அனுபவத்தை பெற. எனக்கு பிறன் யார்? ஹூ இஸ் மை நெய்பர்? இயேசு கடவுளை பார்த்து கேட்குறாங்க, எனக்கு பிறன் யார்? எனக்கு பிறன் யார்? என்னுடைய உதவி யாருக்கு தேவைப்படுகிறதோ அவன் தான் என்னுடைய சகோதரன். என்னுடைய உதவி யாருக்கு தேவைப்படுகிறதோ அவன் தான் என்னுடைய சகோதரன். கடந்த நாட்களில் இந்த டிசம்பருக்கு முன்னால் 24ஆம் நினைக்கிறேன், மென் ஃபெலோஷிப் மூலிமா ஒரு பார்வையற்றோட உதவி செஞ்சாங்க. அப்போ திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வரும்போது நான் ரொம்ப அசிங்கப்பட்டேன். அந்த ஸ்லிப்பை பார்த்துருக்கும்போது பொன்னேரியிலிருந்து, ஐயா வர சொன்னீங்களே மறந்துட்டீங்களா என்னாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக பட்டுச்சு. ஐயோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமே. அப்போ இன்றைக்கு நான் யாருக்கு உதவி செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு நான் மறந்து விட்டேன். ஆனால் என்னோட உயர்ந்தவங்க இருப்பாங்க, எனக்கு நன்மை செய்வாங்கன்ற எண்ணி நான் அவங்களுக்கு என்ன பண்ணேன், அவங்க கூட பேச ட்ரை பண்ணேன். அப்போ இந்த கிறிஸ்மஸில் எனக்கு அதை தான் உணர்த்துச்சு. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பேரை பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கடவுளுக்குள் இருக்கிற அனுபவத்தை பெற வேண்டும் இல்லைங்களா? அப்போ ஆபிரகாம் இங்கு கடவுளுக்குள்ள இருக்கின்றதை வெளிப்படுத்துகிறார். கடவுளை வெளிப்படுத்துகிறார். அப்போ கடவுள் எப்பொழுதும் துணை நிற்பார். கடவுளுக்குள் ஒருமித்து வாழ்வதற்கான அனுபவத்தை பெற முடியும். ஆக இதன் மூலமாக நற்பெயர் கிடைக்கும். அப்போ கடவுளுக்குள் இருக்கணும்னா நம்ம எப்பொழுதும் ஒருமித்து வாழ வேண்டும். நான் பரிசுத்த ஒரே வார்த்தை பரிசுத்தத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஆகவே மனிதன் சிறப்பு செய்ய ஒன்றுமில்லை, கடவுளோட சமூகத்தில் இருக்கிறது மாத்திரமே. ஆக இப்படிப்பட்ட நிலையில் தான் மீண்டுமாக ஆபிரகாமை அழைத்து நான் சொல்லாரு, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். எப்படின்னா பாலை நிலத்தில் தன் தந்தை வீட்டாரோடு கூட வாழ்ந்தபோது உலகம் அறிந்திராத ஆபிரகாமை கடவுள் அழைத்த பொழுது கடவுளோடு கூட இருக்கின்ற அனுபவத்தை பெறுவதற்கு கடவுளுடைய வார்த்தை மூலமாக கடவுள் அங்கு தன்னை முழுமையாக நம்புகிறது என்று காண முடிகிறது. இறுதியாக ஒரு 5 நிமிடத்தில் முடிச்சிடறேன். 3வது டாபிக், உன் வழித்தோன்றல்களை நான் ஆசீர்வதிப்பேன், மண்ணுலகின் மக்களின் அனைத்தும் நீ ஆசி பெறுவாய். நான் ஆஸ்வதிப்பேன், எல்லா மக்களையும் காட்டிலும் நான் ஆஸ்வதிப்பேன், எல்லா மக்களையும் காட்டிலும் நான் ஆஸ்வதிப்பேன். ஏன்னா ஆபிரகாம் தருகின்ற ஆசீர்வாதம் என்பது, நீ இன்னும் 100 ஆடு இருந்தால் இன்னும் 1000 ஆடு வாங்குவேன், உனக்கு இன்னும் மாடுகள் 10 மாடுகள் இருந்தால் இன்னும் 10,000 மாடு வாங்குவேன், உனக்கு இவ்வளோ நேரம் இருந்தால் இவ்வளோ நேரத்துலாம் இங்கே சொல்லலை. அதுதான் ஆசீர்வாதம், அது ஆசீர்வாதம் இல்லை. முதலாவது ஆசீர்வாதம் பார்த்தோம், பிள்ளை பேர் தான் ஆசீர்வாதம், பிள்ளைச்செல்வம் தான் கடவுள் தருகிற ஆசீர்வாதம் பார்த்தோம். 2வது கடவுள் கூட இருக்கின்ற அனுபவம் தான், கடவுள் கூட இருக்கின்ற உறுதிப்பாடு தான் ஆசீர்வாதம் பார்த்தோம். 3வது மனுக்குலங்களுக்கு கடவுள் தருகிற ஆசீர்வாதம் என்பது, நான் உன்னை ஆஸ்வதிப்பேன் என்று சொன்னால் உன் மூலமாக மக்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். அப்படின்னா நீங்களும் ஆஸ்வதிக்கப்படுவீங்க, உங்கள் மூலமாக மக்களும் ஆஸ்வதிக்கப்படும். கடவுள் சொல்லுகிற வார்த்தை. ஆபிரகாமை கடவுள் ஆசீர்வதித்ததுன்னா ஆபிரகாமை அல்ல, ஆபிரகாமின் மூலமாக கடவுள் மனுக்குலங்களை ஆஸ்வதிக்கிறார். ஆக தன் மீட்பின் படிக்க ஆபிரகாமை கடவுள் பயன்படுத்துகிறார். அழைத்த உடனே கீழ்ப்படுகிறார். சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தோம், உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது, எல்லாமே கடவுளுக்குரியது. ஆகவே இந்த கடவுளால் படைக்கப்பட்ட படைப்பாளரை நாம் அறிவு செய்ய வேண்டும். அதான் முக்கியமான ஒன்று. இந்த கடவுள் படைத்த நாம் மட்டும் அறிந்திருக்க முடியாது. அப்போ நான் மாத்திரம் செல்வத்தை வைத்திருக்க முடியாது, நான் மாத்திரம் இதை செயல்படுத்த முடியாது. இந்த உடன்படிக்கை ஆராதனையிலே நாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். சும்மா ஏதோ சர்ச்சுக்கு போகிறோம் என்பது அல்ல. ஒரு காலத்தில் மிஷனரிகள் வந்து ஊழியம் செய்யலாம், நிச்சயம் நம்ம இங்கே அமர்ந்திருக்க முடியாது. அல்லது ஒவ்வொரு திருச்சபை கீழும் அநேக மிஷனருடைய சடலங்கள் இருக்கிறது என்று சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இன்றைக்கு அவருடைய கடல் தான் அமர்ந்திருக்கிறோம். நாங்கள் புழலில் இருக்கும்போது பாசனேஜ் ஐயருடைய வீடு பார்த்தீங்கன்னா, நான் போகும்போது முதல் தடவை போகும்போது அங்கே போய் இடம் பார்த்து போனேன்.
ஐயா இது பெட்ரூமில் 3 பேர் வச்சுருக்குறாங்க, ஹாலில் 4 பேர் வச்சுருக்குறாங்க சொன்ன. நான் வீட்டில் யாருக்கும் சொல்லிக்கல, எங்கள் அப்பா அம்மாங்க சொல்ல, ஐயப்பங்க சொல்லிக்கல. சரி சொன்னாங்க போய்விட போகிறாங்க சொல்லிட்டு. அப்போ சர்ச்சில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆல்டர்லேயே அதே மெயினாக அங்கே ஃபுல்லாக சிமெண்ட்ரி தான், கலர் இருந்தால் அதுக்கப்புறம் தான் கட்டியிருக்கிறாங்க. ஆனால் அது அப்படி இல்லை, இங்கே அப்படி இல்லை. எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒரு மிஷனுடைய அவருடைய தியாகங்கள். அப்போ இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? கடவுள் பேரை பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட சிந்தனையோடு கூட இருக்கிறோம்? கடவுளை அறிவதை நாம் அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அந்த அறிவதையும் நாம் தொடர்ந்து செயல்படுத்த அழைக்கப்படுறோம். அப்போ அந்த தொடர்பணி என்பது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குட் ஷெப்பர்ட் சர்ச்சில் இன்றைக்கு 49 ஆலயங்கள் கட்டப்பட்டது. குட் ஷெப்பர்ட் சர்ச்சில் அந்த சர்ச் மூலமா 49 ஆலயங்கள் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. அப்படி சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திருச்சபையும் ஒவ்வொரு இப்படி ரெக்கார்டு சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட சூழல் இருக்கு? நாம் மாத்திரம் நான் என்று இல்லாதபடி அந்த பிறனை நாம் நினைக்கிறோமா? இன்றைக்கு நிறைய இடத்துல சர்ச் இல்லை, நிறைய இடத்துல சர்ச் இல்லை. ரொம்ப பெருசாலாம் கேட்கல, வந்து கேட்குறவங்களாம் 20க்கு 40 அந்த இருக்கிற 8 லட்சம் தான் ஒரு திருச்சபையுடைய செலவு. தனிநபர்களாக செய்யலாம், 4 பேர் இல்லை 5 பேர் சேர்ந்து செய்யலாம், அல்லது ஒரு 10 பேர் சேர்ந்து செய்யலாம், அல்லது திருச்சபையாக கூட எடுத்து செய்யலாம். ஆக அப்படிப்பட்ட சிந்தனை நமக்கு தேவை. இங்கேயே அமர்ந்து கொண்டு இங்கேயே நாம் கடவுளை வழிபடுவது மாத்திரமல்ல, நீங்கள் புறப்பட்டு போங்க. அப்போ கடவுள் நம்மை ஆசீர்வதித்தது உண்மை என்று சொன்னார், கடவுள் நம் பேரை பெருமைப்படுத்துவது உண்மை என்று சொன்னார், உன் வழிபறை ஆசிரியப்பின் உண்மை என்று சொன்னார், அவருடைய பணியை நாம் செயல்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். அதான் லூக்கால வாசிக்கட்டும். அவர் அறிக்கை செய்கிறார், நாசரேத் மேனிஃபெஸ்டோ பிரகடனம் பண்ணுகிறார், தன் பணி என்ன என்பதை குறித்து சொல்கிறார். அவர் பணியை குறித்து நாம் தீர்மானித்திருக்கிறோமா? அவருடைய பணியை நாம் என்ன என்பதை யோசித்திருக்கிறோமா? ஏதோ ஆலயத்துக்கு வருகிறோம் போகிறோம் என்பது அல்ல. ஆகவே இந்த புத்தாண்டில் அன்புக்குரியவனே, அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, கடவுளுடைய உந்துதலோடு கூட நாம் குத்தப்பட்டவர்களாக இந்த மாபெரும் அழைப்பை ஏற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். திருச்சபையாக ஒவ்வொரு வருடமும் கடவுளே நாங்கள் திருச்சபையாக அமர்ந்திருந்து நாங்கள் ஒவ்வொருடம் இப்படிப்பட்ட பணிகளை நாம் ஒரு ஆலயத்தை எழுப்ப வேண்டும் என்ற அப்படிப்பட்ட பாரத்தை எங்களுக்கு பாருங்க. கடந்த நாட்களில் 31 நான் யோசித்தேன், நிறைய பேர் வருவாங்க இந்த ப்ரேயருக்கு வச்சுருந்தேன் இல்லைங்களா, 10லேருந்து 1 மணி வரை நிறைய பேர் ரொம்ப யோசித்திருந்தேன். ஏன்னா அவ்வளோ போராட்டங்கள், அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ கண்ணீர், துன்பம், கவலை, கஷ்டம் இந்த லாக்டவுன் பீரியடில் ரொம்ப இருந்துச்சு. 6-9 மாதமாக வாழ்வாதாரம் சிதைக்கப்பட்டது, உணவுகள் இல்லாத சூழல், அநேகர் இல்லங்கள் இல்லாத சூழல், பணிகள் கூட போயிடுச்சுன்னு சொன்ன வாழ்க்கை. நிறைய பேர் சொன்னாங்க, ஐயா 400 பேர் இந்த இடத்துல இப்போ 200 பேர் தான் ஒர்க் பண்ணுறோம், அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க, லேப்டாப் கொடுத்து வீட்டிலே ஒர்க் பண்ணு சொல்லிட்டாங்க, டேபிள் கூட வாங்கி கொடுத்துட்டாங்க. ஒருத்தர் வீட்டுக்கு போய் தான் லேப்டாப் டேபிள் எல்லாமே இருந்துச்சுன்னா வீட்டிலே ஒர்க் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சொன்னது இன்னும் 200 பேர் இருக்காங்க எங்கள் கம்பெனியில் அனுப்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு. அங்கே இப்படி தொடர்ந்து கஷ்டம் இல்லையா? இந்த நம்பிக்கை என்பது இந்த ஆண்டு முழுவதும் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஆகவே நாம் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார், கர்த்தரோடு கூட நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் நம்மை போல நம் கடவுளுக்கு கீழ்ப்படுகின்ற அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நம்மை திருவசனம் ஆஸ்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். நல்ல கடவுளையும் மீண்டும் ஒரு விஷயம் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக்கொள்ள எழுத்தோம். உங்கள் நிறைவான பிரசுத்த ஆட்கொள்ளும். பிதாம் குமாரன் பிரசுத்தாம் திருப்பெயராலே ஆமென். செய்தி கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணமாக நாம் சேர்ந்து அறிக்கை செய்து உறுதிப்படுத்திக் கொள்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் பிறந்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்த்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது வாசல் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் அவமன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அனைவரும் அமர்வோம்.
திருச்சபைக்கான அறிவிப்புகள். ஒரு நாட்களிலே திருச்சபைக்கான தேர்தல் அறிவிக்கப்படும். ஆகவே அதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் தூய யோவானாலை மேடாக்கூர் சார்ந்த ஜான் பேப்டிஸ்ட், அவருடைய பெற்றோர்கள் பிரிட்டோ ரெஜினா மேரியன். இவருக்கும் தென்னிந்திய திருச்சபை CSC வெஸ்லி பெரம்பூர் ஆலயத்தை சேர்ந்த ஹெலன் எலிசபெத் என்பவருக்கும் திருமணம் நடைபெறப்போவதை அறிவிக்கிறோம். இவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாதபடி நியாயமான தடைய காரணம் தெரியும் என்று சொன்னால் அதை சபையின் ஆயருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த வழிபாட்டில் 2 ஆராதனை நடைபெறுகிறது. ஆகவே இந்த வழிபாட்டில் பங்கு அனைவரும் நம்மளுக்கு வாழ்த்துகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது காணிக்கை பாடல் ஒலிபரப்பப்படும். ஜெபம் செய்வோம். எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த 2021ஆம் ஆண்டின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலும் அப்பா உம்முடைய திருப்பாதத்தில் வந்தமர்ந்து உம்மை தொழுது கொள்ள தேவரே, நீர் பாராட்டிய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக உமக்கு கோடாகுடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவரே, நீர் மட்டும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் போதுமானவராயிருந்து சுகம் பலன் ஜீவன் தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் மிகவும் கடினமான கால சூழ்நிலைகளிலும் அப்பா எங்களை வேலியடைத்து பாதுகாத்து எந்த தீங்கும் எங்களை அணுகாத வண்ணம் நீர் பாதுகாத்தீரே, உமக்கு கோடாகுடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, இந்த நாளிலும் அப்பா வந்து உம்முடைய திருப்பாதத்தில் அமர்ந்திருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பல்வேறு சூழ்நிலைகள் காரணமாக ஆலயத்திற்கு வர முடியாமல் இருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்பா நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். திருச்சபையின் குழந்தைகள், பெரியவர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் நாங்கள் இந்த வேளையில் நாங்கள் எங்களுடைய மன்றாட்டுகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. இந்த வேளையிலும் அப்பா உம்முடைய பாதத்தில் வந்து நாங்கள் படைத்த காணிக்கைகள் படைத்த எங்களையும் தேவரே நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் படைத்த காணிக்கைகள் ஒவ்வொன்றும் அப்பா உமக்கு உம்முடைய தேவ நாம மகிமைக்கு பிரயோஜனமாக உபயோகிக்கப்பட தேவரீர் நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் எங்களுடைய திருச்சபையின் மூலமாகவும் அப்பா நாங்கள் ஆலயம் இல்லாத இடங்களிலே தேவரீர் அநேக ஆலயங்களை கட்டவும் அப்பா
கடினமான சூழ்நிலைகளிலே உமக்காக ஊழியம் செய்கிற அந்த மிஷனரிமார்களை நாங்கள் நினைவு கூர்ந்தவர்களாய் கர்த்தாவே, எங்களுடைய காணிக்கைகள் மூலமாக அந்த ஊழியர்களை தாங்கவும் ராஜா. தேவைப்படுகின்ற எத்தனையோ ஏழை மக்களுக்கு கர்த்தாவே நாங்கள் எங்களுடைய காணிக்கைகள் உபயோகப்பட தேவரீர். அவ்விதமாக நாங்கள் உபயோகப்படுத்த ஒரு விசேஷித்த ஞானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த உடன்படிக்கை ஞாயிறும் தேவரீர் உம்முடைய தெய்வீக வார்த்தைகளை தேவரீர் நீர் தியானிக்க தந்த கிருபைகளுக்காக உமக்கு கோடாகுடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவரீர், இந்த குடும்ப வாழ்வு என்பது நீர் எங்களுடைய வாழ்வில் அருளிருக்கும் ஒரு ஆசீர்வாதம் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் அப்பா, எங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் எங்களுடைய திருச்சபை குடும்பங்களிலும் ராஜா உமக்குள்ளான உடன்படிக்கையை நாங்கள் இந்த புதிய வருடத்திலும் மென்மேலும் நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள தேவரீர் நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஐக்கிய குறைபாடுகளை வேற்றுமைகளில் அனைத்தையும் நாங்கள் நீங்கி கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கற்பித்த வண்ணமாக ராஜா ஒருவருக்கொருவர் மன்னித்து ஒருவருக்கொருவர் ஒப்புரவாகி கர்த்தாவே, ஒருவருக்கொருவர் அந்த புத்தி கட்டாத தெய்வீக அன்பை நாங்கள் தரித்து கொண்டவர்களாய் மட்டுமல்ல ராஜா, அதை நாங்கள் ஒவ்வொருவரிடமும் நாங்கள் வெளிப்படுத்த தேவரீர் நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையின் வாழ்வு வாழ்ந்த தேவரீர் நீர் எங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவரீர் நீர் கிருபை பாராட்டும் கர்த்தாவே. தேவரீர், நாங்கள் தியானித்த வண்ணமாக ராஜா உமக்குள்ளான உடன்படிக்கையில் நிலைத்திருந்த அந்த ஆபிரகாமை தேவரீர் நீர் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தீர் ராஜா. அவ்வனமாக எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் தேவரீர் நீர் அவ்வனமாக ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த புதிய வருடத்திலும் அப்படிப்பட்ட ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்று கர்த்தாவே நாங்கள் உமக்கு துதி செலுத்த தேவரீர் நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர், திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம், திருச்சபையின் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. திருச்சபையை வழிநடத்தும் ஆயருக்காக ஜெபிக்கிறோம், ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர், திருச்சபைக்காக உழைக்கின்ற ஒவ்வொருவரும் உங்களுடைய திருப்பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த கடினமான கால சூழ்நிலைகளை தேவரீர் உம்முடைய கிருபையும் இரக்கமும் அவர்களோடு கூட இருப்பதாக கர்த்தாவே. உம்முடைய வல்ல ஞானத்தால் அவர்களை நிறைப்படுத்தி தேவரீர் உம்முடைய கரத்தால் அவர்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு ஊழியங்களையும் தேவரீர் நீர் ஆசீர்வதித்தருளும் கர்த்தாவே. திருச்சபையின் ஒவ்வொரு ஐக்கிய சங்கங்களுக்காக ஜெபிக்கிறோம், அதனுடைய பொறுப்பாளர்கள், அந்த ஓவினால் பாடசாலை ஆசிரியர்கள், பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவரீர் நீர் ஆசீர்வதித்து தேவர்களுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எப்படிப்பட்ட கால சூழ்நிலைகள் இருந்தாலும் ராஜா உமக்குள்ளான அந்த உடன்படிக்கையில் உமக்குள்ளான ஐக்கியத்தில் நாங்கள் சோர்வு ஏற்பட்டு விடாமல் தேவரீர் உறுதிப்படும்படியாக நாங்கள் செயல்பட தேவரே நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, திருச்சபையில் உள்ள பிள்ளைகள் ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். யார் யார் என்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ தேவரே நீர் அறிவீர் கர்த்தாவே. உம்முடைய சித்தத்தின்படி கர்த்தாவே அவருடைய இருதயத்தின் விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் அப்பா அந்த புதிய வருடத்தில் நீர் நிறைவேற்றி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட வாரும் கர்த்தாவே. எங்களோடு கூட இருந்தவர்களும் வழிநடத்தும் பலப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். தாயும் தந்தையும் ஆகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனரோடும் புதராகிய ஆவியின் மனிதரோடும் இந்த சிறப்பான வழிபாட்டோடும் நாம் தோழிகள் புதிய ஆண்டோடும் நம்ம குடும்பங்களோடும் நல்லுறவோடும் கவட கிருபை பிரசன வேண்டத்தில் என்றும் என்று சாகரதாக இருப்பதாக. கர்த்தரோடு இருப்பாராக. சமாதானத்தினை புறப்பட்டு செல்வோம்.